வணக்கம் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இதான் இன்றைக்குள்ள காலேஜ் அவுட்ஃபிட். காலேஜுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு வந்து ஓபிஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கு எலக்டிவ் போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பிரித்து விட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போஸ்ட் நேட்டல் வார்டு போயாச்சு. அங்கே வஜைனல் டெலிவரி, சிசேரியன், எம்டிபி, தென் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் ஆனவங்க எல்லா பேஷண்ட்ஸும் இருந்தாங்க. நம்ம போனதுக்கு ஒரு ஐவி லைனில் 2 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. போட்டு முடிச்சோன்னா அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க அவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்களாம். அவங்களுடைய பாப்பாவுக்கு வந்து ஃபீட்டல் ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ எம்டிபி பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே லேபர் வார்ட் போயாச்சு. அங்கே ஒரு பேஷண்ட் வஜைனல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபீட்டஸ் வந்து மெக்கோனியம் பாஸ் பண்ணிருச்சு ஊமில் வச்சு. ஸோ அவங்கள வந்து எமர்ஜென்சியாக ஊட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சிசேரியன் பண்ணுறதுக்காக. தென் நானும் என் ஃப்ரெண்டும் ஃப்ளெபோட்டோமி பண்ணுறதுக்காக லேபுக்கு போனோம். ஒரு ஸ்டைலிஷ் வேர்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, பிளட் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான். நான் ஒரு 3 பேஷண்ட்டுக்கு பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒரு 2 பேஷண்ட்டுக்கு பண்ணாங்க. வெளியே வந்து நீ கவனிக்கிறேன். நேற்று நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 1000 பிளேசஸில் தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் மருந்தகம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ட்ரக்ஸை ரொம்பவே சீப்பாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டயபெட்டிஸ்க்கு போடக்கூடிய மெட்ஃபார்மின் நீங்கள் வெளியே 30 டேப்லெட்ஸ் வாங்கினா 70 ருபீஸ். பட் இங்கே வந்து 30 டேப்லெட்ஸ் 11 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன், ஃபீட்டஸ் வந்து மெக்கோனியம் பாஸ் பண்ணிருச்சு யூட்ரஸில் இருக்கும்போது. ஸோ வந்து எமர்ஜென்சியாக சி செக்ஷன் கொடுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். மெக்கோனியம்னா என்னது? மெக்கோனியம்னா ஒரு நியூ பார்னுடைய ஃபஸ்ட்டு பூ, அதுதான் மெக்கோனியம். க்ரீன் கலரில் இருக்கும் யூஸ்வலாக குழந்தை பிறந்த பிறகு. ஆனால் நிறைய ரீசன்ஸ்னால மோஸ்ட் காமனாக வந்து ஹைபாக்சிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து பிளட்ல கம்மியாக இருக்கும். அதனால குழந்தை என்ன செய்யும்னா மதருடைய ஊம்பில் இருக்கும்போது யூட்ரஸில் இருக்கும்போதே மெக்கோனியம் வந்து பாஸ் பண்ணிடும். இந்த மெக்கோனியம் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் வந்து அப்படி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். தமிழில் பனிக்குடம்னு சொல்லுவாங்க. அது அப்படி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அந்த மெக்கோனியம் வந்து குழந்தை வந்து முழுங்கும் போது குழந்தையுடைய ஈசோஃபேகஸில், அதாவது உணவு குழாயில் போயிடுச்சுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது அப்படியே பாத்துவே மாறி லாரிங்ஸில் மூச்சு குழாயில் போயிட்டுன்னு சொன்னால் இந்த ஃபீட்டஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் பண்ணும். அதுக்கு பேர் MEASன்னு சொல்லுவாங்க, மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சிண்ட்ரோம். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அது கீழே வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஈசோஃபேகஸுக்கு போகிறதுக்கு பதிலாக உங்களுடைய ஃபுட் வந்து உங்களுடைய லாரிங்ஸுக்கு போயிடுச்சுன்னு என்ன செய்வீங்க? சோக் ஆவீங்க. அதே தான் ஃபஸ்ட்டு ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன். மெக்கோனியம் போய் ஏர்வே வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஸோ அந்த ஃபீட்டஸ்னால ஒழுங்காக என்ன செய்ய முடியாது, மூச்சு விட முடியாது, ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். செகண்ட், நம்மளுடைய லங்கில் வந்து டைப் 2 நியூமோசைட்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸுடைய வேலை என்னன்னா, அது வந்து சர்ஃபேக்டன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மாலிகுலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சர்ஃபேக்டன்ட் என்ன செய்யணும்னா நம்மளுடைய லங்கில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணும். அது சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணுறனால தான் நம்மளால் ப்ராப்பராக என்ன செய்ய முடியுது, இன்ஹேல் பண்ண முடியுது, பர்டிகுலராக எக்ஸ்ஹேல் பண்ண முடியுது. இப்போ இந்த சர்ஃபேக்டன்ட் மட்டும் சிந்தசிஸ் ஆகலைன்னு சொன்னால் நம்மளுடைய லங்கே கொலாப்ஸ் ஆகிடும், நம்மளால் மூச்சை விட முடியாது. அவ்வளோதான். இந்த மெக்கோனியம் அப்போ என்ன செஞ்சிடும், இந்த சர்ஃபேக்டன்ட்டை சிந்தசிஸ் பண்ணக்கூடாது. ஸோ லங்கை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த மெக்கோனியமில் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் சம் என்சைம்ஸ் இருக்குது. என்சைம்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் என்ன செய்யணும்னா நம்மளுடைய அல்வியோலர் செல்ஸ், லங்கில் இருக்கக்கூடிய அல்வியோலர் செல்ஸை வந்து இன்ஃப்ளேம் பண்ணிடும், ஸ்வெல் பண்ணிடும். இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஸ்வெல்லிங் நடந்துடும். இதுக்கு வந்து நியூமோனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அடிஷ்னலாக இந்த மெக்கோனியம் ஆஸ்பிரேட் பண்ணுறனால இந்த ஃபீட்டஸ் வந்து அல்லது பிறந்த பிறகு அந்த இன்ஃபேண்ட் வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் கூட என்ன செய்யலாம், மெனி இன்ஃபென்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணும். மெக்கோனியம் வந்து மதருடைய யூட்ரஸில் இருக்க மாதிரி பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் ஆஃப் தி ஃபீட்டஸோடைய கண்டிஷனை பொறுத்து சி செக்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை நார்மல் டெலிவரியே பண்ணிடலாம்னு சொன்னால் நார்மல் டெலிவரியுமே பண்ணுவாங்க.